ஸோ அது என்ன எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃபு அந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லலாம் வந்து ஒரு ஹேஸ்ட் சீன் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி சீட் எட்ஜில் ரொம்ப லாஜிக்கலாக காட்டியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கிளைமேக்ஸ் நெருங்க போகிற போக்கில் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவார். அது வந்து எப்படின்னே தெரியல எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ஹேஸ்ட்டில் வந்து 3 பேராக போய் பண்ணுவாங்க ஹெல்ப்போட. தனுஷ், அப்புறம் கருணாஸ், அப்புறம் வந்து இன்னொருத்தர் அவர் கூட இருப்பார், அவங்கெல்லாம் சேர்ந்து. ஸோ கிளைமேக்ஸ் போக 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 என்னென்னா பக்கத்து வில்லேஜில் இருக்கிற ஒரு பிரான்ச்லேயும் வந்து இவர் மட்டுமே தனியாக போகிற அப்படியே வந்து காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே 3 பேங்க்கு கொள்ளையடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3ஆம் நாளான்னு தெரியல, 3 பேங்க் கொள்ளையடிச்சிருவார். ஈஸியாக கொள்ளையடிச்சிருவார். இத்தனைக்கும் வந்து ஆம்டு போலீஸ் ஒரு பிரான்ச்சில் ஒருத்தர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துமே வந்து அசால்ட்டாக வந்து போவார், கொள்ளையடிப்பார், தூக்கிட்டு வருவார். அப்புறம் எல்லாத்தையும் வந்து அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கொள்ளையடித்த காசை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா சீரியல் நம்பரில் மாட்டிப்பீங்க. அவர் என்ன பண்ணுவார், வேறு ஏதாச்சும் ஒரு கடையில் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய கடையில் போய் என்ன பண்ணுவார், இவர்கிட்ட இருக்கிற அந்த சீரியல் நம்பர் புது நோட் அடித்தார்ல, அதை வச்சுட்டு பழைய அதே அமௌண்ட் வந்து பழைய நோட் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவார். அதை ஒரே ஒரு சீனில் மட்டும் ரெஃபரன்ஸாக காட்டியிருப்பாங்க. பணத்தையும் வந்து பழைய நோட்டாக மாற்றிடுவார். யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்கக்கிட்ட அந்த காசையும் கொடுத்துருவார்.